கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமியை கடந்த மாதம் 8ஆம் தேதி தெருநாய் ஒன்று முழங்கையில் கடித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமி அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ரேபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. முதல் தவணை தடுப்பூசி செலுத்தியதும் அடுத்தடுத்த 3 தவணைகளை தடுப்பூசி செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். அதன்படி மாணவியும் செலுத்தி கொண்டார். இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்தி கொண்ட சில நாட்களில் சிறுமியின் உடலில் நாய்க்கடியின் வீரியம் அதிகரித்து சுகவீனம் ஏற்பட்டது. மீண்டும் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் சிறுமிக்கு ரேபிஸ் தொற்று பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கான தடுப்பூசி செலுத்திய போதிலும் சிறுமி ரேபிஸ் தொற்றுக்கு ஆளானது மருத்துவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மாணவியை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காததால் மாணவி உயிரிழந்தார்.